நம்ம சங்கர் சாருடைய டைரக்ஷன்ல கமல் அவர்களுடைய நடிப்புல அன்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா, மோசமான விமர்சனங்கள சந்திச்சது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய 3ஆம் பாகத்த வேற எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்த ரிலீஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அப்படின்னு தற்போது ரசிகர்களுமே வேண்டுகோளுமே விடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சங்கருடைய கைவசம் கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படம் இருக்கு. இந்த படத்துடைய கதை கார்த்திக் சுப்புராஜுது அப்படின்னாலுமே, இந்த படத்த நம்ம சங்கர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துல தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான நம்ம ராம் சரண் அவர்கள் நடிச்சிருக்காரு. சோ கண்டிப்பாக இந்த படம் சங்கர் அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதனடுத்து இந்த படத்துடைய ரிலீஸுக்காகவுமே பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது சங்கர் அவர்களுடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது சங்கர் அவர்கள் அடுத்ததாக வேல்பாரி நாவலை தழுவிதான் எடுக்க இருக்கார் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனா இதுல யார் ஹீரோ அப்படின்றது தற்போது வரைக்குமே கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. முன்பு பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடிக்க போறார் அப்படின்ற தகவல் வெளியாச்சு. இதனடுத்து அண்மையில சூர்யா சார் நடிப்புல கங்குவா திரைப்படம் வெளியாச்சு. இந்த படமுமே அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை அப்படின்றதுனால தற்போது சங்கர் அவர்கள் அவருடைய முடிவை மாற்றியிருக்காரு. அதாவது இந்த கதையை நம்ம சூப்பர் ஸ்டாரிடம் கொண்டு போயிருக்காரு. படத்துடைய பட்ஜெட்டுமே அதிகம், படமுமே 3 பாகமாக வெளியிடப்படும் அப்படின்றதுனால கரெக்டான தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சங்கர் அவர்கள் தற்போது இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஆகையால இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடிக்க போறார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகியிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.